அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் SP நாகராஜ். வர சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்பு தொடங்கப்பட இருக்கின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும்ங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிர பகவான் வக்ரமா இருக்கிறான்னு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சுக்கிரனால யாருங்க? திருமணத்துக்கு காரம் வைக்கிற அவருதான் இல்லைங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கிரனுடைய தயவு இல்லாம திருமண வாழ்க்கை அமைப்புங்கிறது யாருக்கும் கிடையாது இல்லைங்களா? இப்படி ஆண் பெண் 2 பேருக்கும் திருமணத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரமாகும் போது என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை தாமதப்படுத்தி விட்டுறாரு. கல்யாணம் காட்சி திருமணம் எல்லாம் நடக்குங்க, ஆனா அது தாமதமா நடக்கும், லேட் மேரேஜ் ஆயிடும். சரிங்களா? இது ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருக்கு பொதுவான ஒரு பலன். அதே சுக்கிரன் ஆணுடைய ஜாதகத்தில் வக்ரமா இருக்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனைவி அடிக்கடி பிரிச்சு விடுறாரு. போறது வரதுமா முழுசா பிரிச்சு விடுறது இல்ல. ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமா இருக்கும்போது மனைவி அடிக்கடி பிரிஞ்சு போறது வரது இப்படி நல்லதுக்கு கெட்டதுக்கு பிரிஞ்சு போறது வர்றது மாதிரி ஒரு பலனை ஆண் ஜாதகம் கொடுத்துடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கு சுக்கிரன் மனைவி குறிக்கிற காரகர் இல்லைங்களா? அதனால ஆணுடைய ஜாதகத்துல மனைவி குறிக்கிற காரகர் வக்ரமா இருக்கும்போது, சுக்கிரன் வக்ரமா இருக்கும்போது அடிக்கடி மனைவி பிரிஞ்சு போறது வர்றதுமான ஒரு செயலை கொடுத்துறாரு. அதே மாதிரி மனைவியினுடைய செயல்ல எந்த செயல்லையும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருப்தி வராது. எந்த செயலா இருந்தாலும் மனைவியினுடைய செயல் ஒரு மனநிறைவு இல்லாத ஒரு நிலையை அதே அந்த வக்ர சுக்கிரன் கொடுத்துருவார். சரிங்களா? இது ஆண் ஜாதக சுக்கிரன் வக்ரமா இருக்கும். அதே சுக்கிரன் பெண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா வக்ரமா இருக்கா? ஆணுடைய ஜாதகம் இருந்தா கொண்டாடிக்கே பிரிஞ்சு போறது வரதுமா இருக்கா? பெண் ஜாதகத்துல இருந்தா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இந்த பெண் ஜாதகத்தை அடிக்கடி பிரிஞ்சு போயிட்டு வருவான். சரிங்களா? ஆண் ஜாதகத்துல இருந்தா கொண்டாடிக்காக போயிட்டு வருவான். இந்த பெண் ஜாதகத்தில் இருந்தா இந்த பெண்ணே திருமணத்துக்கு அப்புறம் கணவன் விட்டு அடிக்கடி பிரிஞ்சு போறது வரதுமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணை குறிக்கிற ஒரு சுக்கிரன் இல்லைங்களா? சந்திரன் நடுத்தர வயது பண்ண குறிப்பாரு, சுக்கிரன் இள வயது பண்ண குறிக்கிறவர். அதனால திருமணத்துக்கு அப்புறம் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு செயலை இந்த வக்ர சுக்கிரன் பெண் ஜாதகத்தில் இருந்தா அப்படி கொடுத்துட்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுல தாமதம் தான். யாரா இருந்தாலும் ஒரு லட்சியம், ஒரு மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள், ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு லட்சியம் இருக்கும் இல்லைங்களா? அதை அடையிறதுல தாமதப்படுத்துவார். அதை அடைய முடியும், ஆனா தாமதம் அடையிற மாதிரி ஒரு செயலை வக்ர சுக்கிரன் கொடுத்துருவார். சரிங்களா? அடுத்தா பாருங்க பாத்தீங்கன்னா, திருமண சந்தோஷத்திலையும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருவார். திருமணத்தை காரம் வைக்கிறவர் அவரே தான். இப்ப திருமண சந்தோஷம் தாம்பத்தியத்தை அவர் தான் இல்லை. அதனால அதுலயும் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம். சரிங்களா? அப்புறம் நகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த நகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுத்துல, காதுல, மூக்குல எங்க இருந்தாலும் சரி, அந்த நகைகள் எல்லாம் கழுத்துலையும் காதுலையும் மூக்குலையும் மட்டுமே இருக்காதுங்க. அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு போயிருக்கு. எங்க போயிருந்து கேட்குறீங்களா? அடமான கடைக்கு போயிருக்கு. சுக்கிரன் வக்ரமா இருந்தா அவர் ஆபரண நகைகள் இதெல்லாம் அழகுனாலே சுக்கிரன். சரிங்களா? அத கழுத்துல போடுற நகையாட்டு, மூக்குல போடுற, காதில் போடுற நகை, இந்த நகைகளை குறிக்கிறவர் சுக்கிரன் தான். சரிங்களா? மொத்த தங்கத்தை குறிக்கிற ஒரு குரு. அது ஆபரணங்கள் ஆகும்போது அது சுக்கிரன். சரிங்களா? அந்த நகைகள் சுக்கிரன் வக்ரமா இருக்கும்போது அடிக்கடி அடமானம் வைக்கிற மாதிரி ஒரு செயலை கொடுத்துருவார். சரிங்களா? அப்புறம் பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு கையில. பணத்துக்கு காரம் வைக்கிற ஒரு சுக்கிரன் இல்லைங்களா? அதனால பணப்புழக்கம் கையில குறைவை ஏற்படுத்தி விடுவார் சுக்கிரன். சுக்கிரனாலே சுக்கிர தசை, அப்பா சுக்கிர தசை அடிச்சாச்சா, பணம்னால என்ன பேசுறாங்க பொதுவா? சுக்கிரன் ஆஹா கொட்ட போதுறான். அப்போ அந்த சுக்கிரன் வக்ரமாகும் போது கையில பணப்புழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிடுறாரு. சரிங்களா? அப்புறம் ஆணுக்கு எப்படி சுக்கிரன் மனைவிக்கு காரம் வைக்கிறாரோ, அதே மாதிரி ஆண் பெண் யாரா இருந்தாலும் அக்கா, அத்தை, சின்னம்மா, பெரியம்மா இந்த உறவுகளுக்கு காரணம் வைக்கிறது சுக்கிரன் தான். சரிங்களா? அதனால யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமா இருக்குதோ, அது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சுக்கிரன் வக்ரமா இருக்கிறவங்களுக்கு அவங்க அக்காவோடையோ, அத்தையோடையோ, சித்தியோடையோ, பெரியம்மாவோடையோ சரியான முறையில், திருப்தியான முறையில் அவங்களோட உறவு முறையில போக்குவரத்துக்கு சரியான முறையில் இருக்காது.
ஒரு திருப்தியற்ற தன்மையில தான் அவங்களோட பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து, உறவு முறைகள் இருக்குன்னு வைங்களேன். இப்படி அக்கா, அத்தை, சின்னம்மா, பெரியம்மா உறவுகள்லையும் சில திருப்தியற்ற நிலையை இந்த வக்கிர சுக்கிரன் தந்து விடுகிறார். சரிங்களா? சரி, அடுத்த காணொளியில வேறொரு தலைப்புல பேசுறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.